மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டியில் பெரும் போக்குவரத்து நெருக்கடியாக இருக்கிற இந்த ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தாங்களின் வாயிலாக அமைச்சர் பெருமக்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் முன்பே அதற்கான மனுவை அளித்திருக்கிறார். அதற்கான துறை ரீதியான ஆய்வு மேற்கொண்டு இருக்கும். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை நாங்கள் பரிசீலனை செய்வோம். மூவி கருப்பையா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட தோடநெறி பஞ்சாயத்து கள்ளிக்குடி என்ற கிராமம் சுமார் 40 ஆண்டு காலமாக ஒரு பொதுப்பணித்துறையில் பாலம் அமையாமல் இருக்கின்றது. அதனால் அது மாண்புமிகு அமைச்சர் கட்டித்தர முடியும். மாண்புமிகு மக்கள் தொகுதியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்றருடைய கோரிக்கை கூடிய விரைவில் பரிசீலிக்கப்பட்டு அதுக்கான ஆய்வை மேற்கொண்டு உடனடியாக அதற்கான தீர்வை நாங்கள் சரி செய்வோம். உறுப்பினர் ரகுபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை நகரத்துக்கு நுழைவாயிலாக 3 ரயில்வே லைன்கள் இருக்கின்றன. ஒன்று திருவப்பூர் ரயில்வே கேட், இன்னொன்று கரியோப்பலான் கேட் ரயில்வே கேட், மூன்றாவது நமன்சமுத்திரம் ரயில்வே கேட். இதில் எதிலுமே மேம்பாலம் இல்லாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையுமே செய்து தந்தால்தான் புதுக்கோட்டை நகரத்துக்கு மக்கள் வந்து போக முடியும். எனவே இந்த 3 மேம்பாலங்களையும் கட்டுவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என கேட்டறிகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆல்ரெடி கவனத்திற்கு இது கொண்டு வந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் ரயில்வே மேம்பாலங்கள் நிறைய இடத்துல இல்லங்கிறத எங்களுடைய ஆய்வுக்கு உள்ள வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய பட்ஜெட்ல முதல் செய்யக்கூடிய பணிகள் நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல மக்கள் அதிகமா போக்குவரத்துல எங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே கிராஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாரும் நிக்க வேண்டிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அது முக்கியமாக டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி புதுக்கோட்டை, சீர்காழி, இந்த மாதிரி மாவட்டங்கள் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த கவனத்திற்கு வந்துருச்சு. கூடிய விரைவில் எங்களுடைய முதல் பணியா இந்த ரயில்வே மேம்பாலங்களை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வரதுக்கான பணியும் செய்யறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரிங் ரோட்ஸ் பிரச்சனை இருக்கு, அதுவும் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ அதையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப இந்த லாஸ்ட் 1 வாரமா எங்களுடைய துறை சார்ந்த எங்களுடைய அதிகாரிகள் கிட்ட நம்ம கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்மோஸ்ட் 234 பேர்ல 173 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனை வரும்பொழுது அதிகமான பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் சொன்னது பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் பிரச்சனையும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ரிங் ரோடு பிரச்சனை அப்படிங்கறத ஒரு பிரச்சனையை தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆய்வுகளையும் அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் உடனடியாக நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சுங்கிறது பதிவு பண்றோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னையிலிருந்து திருச்சி செல்லுகின்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள அந்த சாலை காலையிலையும் மாலையிலையும் அதிக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூறியது உண்மை. நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பு நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதிச்சோம். அதுல முக்கியமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளா கொண்டு வந்தாதான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும், குறிப்பாக இந்த ரோட்ல தான் அதிகமான விபத்துகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துல வந்துட முடியும். ஆனா செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது.
சோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தாலும் நான் திருவள்ளூர்ல இருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்க ஒரு 3 மணி நேரம் ஆகுது. சோ சென்னையுடைய அதர் மாவட்டங்கள்ல இருந்து மற்றொரு மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனா அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோட இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும். நன்றி. மாண்புமிகு விநாயகன் 2 மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி: செஞ்சி தொகுதி செஞ்சி பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு போதிய நவீன உபகரணங்களை விரைந்து வழங்க அரசு முன்வருமா? ஆமெனில் எப்பொழுது? கேள்விக்கான பதில்: நிச்சயம் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம அரசு மேற்கொண்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனை 106 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனைக்கு 17 மருத்துவர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 17 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 18 செவிலியர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 18 செவிலியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இம்மருத்துவமனையை வலுப்படுத்தும் வகையில் ரூபாய் 5 கோடி செலவில் கூடுதல் கட்டிடம் மற்றும் 75 லட்சம் செலவில் பாயில்ஸ் அப்பaratus, சிடிஜி மிஷின், டிஃபிபிரிலேட்டர், இசிஜி மிஷின், ஃபீட்டல் டாப்லர், மொபைல் எக்ஸ்ரே, மல்டிபேரோ மானிட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒப்பளிக்கப்பட்டு மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ பயனாளர்களின் நலன் கருதி இம்மருத்துவமனைக்கு சிஆம் கருவி மற்றும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்களையும் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நான் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி நான் சட்டமன்ற உறுப்பினரான முதல் கூட்டத்தொடரிலே எழுப்பினேன். அப்பொழுது என் மனதில் இருந்தது என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர் நடைமுறைக்கு வராமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்தபொழுது அவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். கோரிக்கை வைத்த மறுநொடியே அங்க இருக்கக்கூடிய டிஎம் எல்லாரும் அனைவருக்கும் கூப்பிட்டு சொன்னதனுடைய விரைவில் ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆபரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சி மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலில் நன்றி கடனோடு நன்றி தெரிவித்துக்